இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நாங்கள் 2 நாளாக வீடியோவே போடவே இல்லை. நான் வந்து புளிக்கரணை வாங்கி வச்சுருக்கேன். அதில் இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறேன். புளி குழம்பு வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சுட்டேன் கிழங்கு, குழம்பு வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 வெந்தயம் போட்டுக்கலாம். வந்து வெங்காயம் நெய் வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வந்து பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். 15 பல்லு போட்டுக்கலாம். காய் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிக்கரணை கிழங்கு அதை போட்டுக்கலாம். போட்டு இதையும் ஒரு வதல் வதக்கிக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி தான் அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையானது போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்க. போட்டு நல்லா இப்படி கலரி வச்சு, அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதே தக்காளி சைஸுக்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கிழங்கு. எல்லாம் காரம் அப்புறம் சாப்பிட முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புளிக்கரணை குழம்பு. இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ வரும் பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.